நிறைய பெருசுதான். கேஎல் ராகுல் பாவத்தெல்லாம் கழுவிட்டான்டா அன்னைக்கு நாட்டுக்கு. பரவாயில்ல, அந்த செமிஃபைனல் ஃபைனல் அது வரைக்கும் சந்தோஷம். ஆமா இப்ப ஆனா சச்சின் இந்த டோர்னமெண்ட் அக்ஷர் பட்டேல் சைலண்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டான்டா எல்லா மேட்சும். எனக்கு தெரிஞ்சு மேன் ஆஃப் த டோர்னமெண்ட் வந்து ஒன்னு ஸ்ரேயாஸ்க்கு போகணும் இல்ல அக்ஷருக்கு போகணும். ரெண்டு பேரும் அக்ஷர் ஆமா ஸ்ரேயஸுக்கு தான் போனோம். அவன் தான் கன்சிஸ்டன்டா அடிச்சிருக்கான் எல்லா மேட்சும். ஆனா இப்ப எப்படி கொடுப்பாங்க? ஏன்னா ரச்சின் வந்து அதிக ரன்ல இருக்கான், அவனுக்கு கொடுப்பாங்க. அவனுக்கு கொடுக்க முடியாது. அவனுக்கு வந்து கோல்டன் பேட் இது ரோஹித் கோலி ஜட்டுக்கு வந்து 2வது சாம்பியன்ஸ். இல்லடா அவனுக்கு கோல்டன் பேட், இவனுக்கு பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் அப்படிதான் இருக்கும். ஐசிசில மோஸ்ட் கன்சிக்யூட்டிவ் வின் வந்து ரோஹித் சர்மாவா இப்ப 13 wins. செஞ்சுரியனுக்கு போய் பாத்துக்கலாம் மிச்ச சொச்சத்தலாம் அப்படிங்க பெருமைக்குள்ள 27ல இல்ல 2வது சாம்பியன்ஸ் டிராஃபில இவனுங்களுக்கு 3 பேருக்கும் இது இவங்க 3 பேத்துக்கு 2 ஜட்டு கோலி ரோஹித் 13 17 25 ஜெயிக்கிறதா இருந்ததுடா இருந்தது. ஆமா 17 இருக்குல்ல, 17 நடுவில் அது நம்ம தோற்று. அதுவும் ஜெயிக்க வேண்டிய கப்பு தான். அது அந்த ஃபக்கர் டைப்ல இல்ல ஜடேஜா தான் ரன் செம்மக்களோட போயிட்டு இருந்தாங்க. அவனை ரன் அவுட் பண்ணி விட்டுருவான் ஜடேஜா, கடுப்பாயிட்டு. ஆனா அதுதான் வந்து 19 செமிஃபைனல்ல வந்து தள்ளுவோம் அந்த பாவத்தை. அந்த நாள் போட்டிருந்தானே ஜடேஜாவும் ஹார்திக் பாண்டியாவும் வரையும் ஆட விடாதீங்களா நடுவுல அப்படின்னு. ஆமா எனக்கெல்லாம் அது வந்து போயிடும் ஆடினானுங்கன்னா நல்லா தாண்டி ஆடுறாங்க. பரவாயில்லப்பா, கம்பீரம் வந்த உடனே ஒரு டிராஃபி ஜெயிச்சு கொடுத்துட்டான். அவனை கழுவி இந்த வாட்டி ஹோட்டலுக்கு வரதுக்கு டைம் இருந்துச்சாப்பா, சோறு சாப்பிடுறதுக்கு டைம் இருந்துச்சாப்பா, பிட்ச் அசஸ் பண்றதுக்கு டைம் இருந்துச்சாப்பா. ஆமா ஆமா இது அட்வான்டேஜ் நாங்கல்ல, எல்லாருக்கும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க எவ்வளவு க்ளோஸ் கேமா போச்சுட்டு. நியூசிலாந்து எவ்வளவு கேம்ல இருந்தாங்க இந்தியா. ஆனா சச்சின் அட்வான்டேஜ்லாம் இல்லையா, நம்ம டிராவல் பண்ணாதது ஒரே ஒரு அட்வான்டேஜ் தான். பிட்ச் கிரவுண்ட் எல்லாம் அட்வான்டேஜ். அது கரெக்ட். நம்ம கிட்ட இப்ப அவன்கிட்ட ஸ்பின்னர்ஸ் கிடையாது இந்த மாதிரி பிட்ச்ல யூஸ் பண்றதுக்கு. நம்ம கிட்ட அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது நம்மளோட இது. நம்ம கிட்ட ரிசோர்ஸ் இருக்கு, யூஸ் பண்றோம். யாராவது மியூட் பண்ணுங்கடா. ரொம்ப மோசமா இருக்கா. ரோஹித் பேசும்போது மட்டும் சொல்லுங்க போய் ஆன் பண்ணி. அதாவது வந்துட்டு அவனுக்கு ஃபர்ஸ்ட் பால்ல ரிதம் கிடைச்சிருச்சுன்னா அன்னைக்கு அவன் வேற மாதிரி பவுலரா இருக்கான்டா. அவன் யாரு? குல்தீப். ஓகே ஓகே. எனக்கு தெரிஞ்சு இவன் தான் போடா, ஸ்ரேயஸ் தான் மேன் ஆஃப் த டோர்னமெண்ட். ஆமா எப்படி ப்ரோ அவனுக்கு கொடுக்காம வேற யாருமே இல்லையே ப்ரோ குடுக்குற அளவுக்கு. பெர்ஃபார்மன்ஸ் வேற மாதிரியே வந்து எல்லாமே மேட்சும் அடிச்சிருக்கான் ப்ரோ. அவன் பண்ணது எல்லாமே குரூஷியல் மேட்ச் இல்ல, எல்லா மேட்சும் அடிச்சிருக்கான். ஃபெயிலே ஆகல. ஆமா ஃபெயிலே ஆகாதவனுக்கு தான் கொடுப்பாங்க. எல்லாத்துலயும் அடிச்சான் லிட்டரலி. செய்யறதுக்கு லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸா முரட்டியாரா இருக்குது. ஐபிஎல் கப் அவனுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்காம வித்தவுட் பும்ராவும் நடிச்சாச்சு. அவன் லிட்டரலா வந்து கோலி அன்னைக்கு இன்ஜூர்ட் ஆகலைன்னா 11ல இருந்திருக்க மாட்டான். அவன் இது ரொம்ப ஒரு 10 மாசத்துல 2 ஐசிசி டோர்னமெண்ட் அவனுக்கு. ஆமா 10 கரெக்ட். இல்ல இங்க இருந்து அப்படியே அந்த ஒரு மங்கி ஆஃப் த பேக்னு வாங்கல, அந்த மாதிரி வந்துட்டு தொடர்ந்து ஜெயிச்சுட்டே இருப்பாங்கடா. கொஞ்சம் ஒரு அந்த மொமெண்டம் தான். T20 ஓடிஐல நம்மள அடிச்சுற அளவுக்குலாம் எவன்டையுமே டீம் கிடையாது. டெஸ்ட்ல மட்டும் தான் ரொம்ப மொக்கையா இருக்கும். T20 ஓடிஐல நம்ம எப்பயுமே ஃபேவரேட்ஸ் தான், நீ எந்த டோர்னமெண்ட் வந்தாலும்.
2026 கம்ப்ளீட்டா புது டீம் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். கம்ப்ளீட்டா புது டீம்னா இது பிளேயர் ஆஃப் த மேட்ச் ரோஹித் தானே, ஒன்றும் தரலையா? ரோஹித் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ரோஹித் தான் இருக்கும், வேற யாரும் இல்ல. இந்த பிச்சில் வந்து பவுலிங் போட்டு எடுக்கிறது ஈஸி தான், பேட்டிங் ஆடி ரன் அடிக்கிறது தானே கரெக்ட். அவங்க அவ்வளவு உருட்டணுமா இருந்துச்சா? நான் வந்துட்டு 1.220 டஃப்னு வச்சேன். எப்படி ஆக்சிலரேட் பண்ணாங்கன்னு தெரியல. 250 பிரேஸ்வெல் தான் வச்சு வெறுத்துட்டோம். இல்ல சரியான லாஸ்ட் ஒரு 15 ஓவர்ல 100 ரன். ஆமா ஆமா. இந்த அதுலதான் நம்ம கோலி மட்டும் அவுட் ஆகாம இருந்ததுன்னா ரோஹித்லாம் இன்னும் அந்த ஸ்லோ டவுனே ஆயிருக்க மாட்டான், நல்லா அடிச்சிருப்பான். கம்ஃபர்டபுளா அப்படியே டாட் இருந்துருவான் பால் ஆயிட்டு அவன் அப்படியே இதாயிட்டான். அந்த டாட் பால் ஆட ப்ரெஷர் ஆகி ஏதாவது ஒண்ணு பண்ணுமேன்ட்டு இறங்கி அவுட் ஆயிட்டான் போயிட்டு. ஐயர் ராகுலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டிராஃபி. ஐயர் ராகுல் ஆமா சொன்ன மாதிரி ரெண்டு பேருக்கும் இதான் ஃபர்ஸ்ட் டிராஃபி. ஆமா ரொம்ப இதா போகுது தெரியல, பார்க்கலாம். ரொம்ப அவனை இது பண்றான், பண்ணுவான், நீங்க வெயிட் பண்ணுங்க. சாவடிக்கிறான். Share our experience and try to make an impact whenever we get a chance. But yeah, these guys are stepping up in a massive way, and that's why we are such a strong. ஆமா, இன்ஸ்டால தெரியல, ட்விட்டர்ல அக்கவுண்ட் ஆக்டிவ் ஆகல. ஓகே ஓகே ஓகே. அப்ப தெரியல, போட்டு ட்விட்டர்ல பாஸ்வேர்டே மறந்துருப்பேன். ட்விட்டர் அப்படின்னு ஒண்ணு இருக்கான்னு கேட்பேன். வரும் ட்வீட் வரும். எல்லாம் ஒரே இதுதான் உட்காந்து பாத்துட்டு இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த சிஎஸ்கே கேம்ப்ல தானே இருக்காங்க, ஆமா டீமே உட்காந்து மொத்தமா பாத்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். Picture of the day. அந்த கோட் போடுவாங்கல்ல, ஆமா கொடுப்பாங்க. கரெக்டா இந்த டிராஃபிக் தான் தருவாங்க. சூப்பரா இருக்கும் அந்த கோட்டு. Blazers, white Blazers. எனக்கு 2026 மிஸ்டேக் பண்றதுனால நம்ம தான் யாரும் இல்ல ப்ரோ. 2020 அடிச்சிருவானுங்க. இப்பவே பக்க கரெக்டா இருக்கு. இன்னும் பொம்பரா பாண்டியால உள்ள போயிட்டாங்க. இன்னும் பக்கா நான் சொல்லிட்டா இந்த கில்லு பயலெல்லாம் வந்து T20ல நான் சத்தியமா போடக்கூடாது. இடம் கிடையாதுடா. அவனெல்லாம் போட்டாங்கன்னா சச்சின் ப்ரோ உள்ள கொண்டு வராங்க பாருங்க, நீங்க எப்படி கொண்டு வராங்கன்னு மட்டும். பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து கேப்டன் பிளான் பண்றேன். அபிஷேக்கும் சாம்சனும் விக்கெட்ட மதிக்கவே மாட்டாங்கடா. எனக்கு தெரிஞ்சு அவ்வளவுதான்டா, அந்த கேம்லாம் முடிஞ்சு போச்சு. இல்ல ஜெய்ஸ்வால் வந்துருவான். சாம்சங்லாம் ரொம்ப இங்கிலாந்து சீரிஸ்ல எல்லாம் ரொம்ப பேர் போயிடுச்சு அவனுக்கு. அவன் சாம்சங் எல்லாம் தூக்கினாலும் தூக்கிடுவாங்க. இல்ல அவன் கேமே அதுதான். அவன் நீ ஒரு 10 பால்ல பாப்பான், அடிச்சிட்டான்னா அடிப்பான். சாம்சங் எல்லாம் ஆடுவானா? அது பிரச்சனை இல்ல, ஆனா ஒரே டைப்ல அவுட் ஆகுறதுதான் பிரச்சனையே. எல்லா மேட்சும் ஒரே மாதிரி, ஒரே அந்த 3 மேட்ச் ஒரே இடத்துல ஒரே மாதிரி கேட்ச் அவுட் ஆனான். சேம் பால் சேம் ஃபீல்டர். என்னடா ஆக்சன் ரீப்ளே மாதிரி காட்டுறீங்கன்ற மாதிரி. அவன் அங்கேயே அடிக்க ட்ரை பண்ணான் தலைவா, போட்டு எடுத்தான். ஆமா, ஆர்ச்சர் விளையாட்டு எடுப்பான். இன்னொரு தாட்டி அந்த இவன் அவன் பேர் என்ன ப்ரோ, 2 லெஃப்ட் ஹேண்டர் வச்சு ஆடலாம். ஜெய்ஸ்வால் அபிஷேக் செம்ம காம்போவா இருக்கும் ஓப்பனிங். இவனுங்க கில்ல கொண்டு வந்தாங்க. கில்லு பையன் வந்தா கெடுத்துருவான் ப்ரோ. ஜெய்ஸ்வாலையும் கில்லையும் ஓடிய டெஸ்டுக்கு ரிசர்வ் பண்ணிடுவாங்கடா. நீ பாருங்க, நான் T20 சொல்றேன். ஜெய்ஸ்வாலுக்கே T20 இடம் கிடையாதுடா. எனக்கு தெரியும் இடம் கிடையாதா ப்ரோ? அவன் தான் நல்லா ஆடி இருக்கான் நமக்கு. நீ பாரு எப்படி லைனா பாறான். இல்ல ப்ரோ, அவன் தான் நமக்கு T20ல நல்லா பண்ணிருக்கான். ஸ்டாட்ஸ் வச்சு ப்ரோ 2 லெஃப்ட் ஹேண்டர் தான் நமக்கு ஓபனர். வெயிட் பண்ணுங்க 26ல. இப்ப சாம்சங் வேணாமாடா? டேய் அவன் நல்லா வேணா பண்ணிருக்கான். இல்ல நீ ஸ்டாட்ஸ் எடுத்து பார்த்தேன்னா ஜெய்ஸ்வால் தான் ஃபர்ஸ்ட் இருப்பான். இன்னமும் ஸ்டாட்ஸ் எடுத்து போணுமா என்ன? அடிச்சிருக்கான்ல பெரிய டீமோட, அப்படிதானே போக முடியும். அவனுக்கு ஆக்சுவலா ரெஸ்ட் கொடுத்தாங்க T20 சீரீஸ்ல இருந்து.
அதுலதான் சாம்சன் அபிஷேக் ட்ரை பண்ணாங்க. 160 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி இருக்கான் ப்ரோ. சீக்கிரம் கப்ப கொடுங்கடா டேய், இன்னும் 1 மணி நேரம் ஆக்குவானுங்க. ஏய் வாடா வாடா, எவ்வளவு நேரம் பேசுறது? தலைவன் வந்துட்டா. பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் தலைவனுக்கு தான். பிளேயர் ஆஃப் தி மேட்சா? போடே சொன்ன மாதிரி. பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்டா மேட்சா? யார சொல்ற? மேட்ச் மேட்ச் சாரி டோர்னமெண்ட்லாம் நமக்கு வருமா? ஒரே லிங்க் மேன் ஆஃப் த மேட்ச் மேட்ச் நமக்கு தான். மேன் ஆஃப் த மேட்ச் ஐசிசி ஃபைனல். அதான் பிளேயர் ஆஃப் த பிளேயர் ஆஃப் த மேட்ச். மேட்ச்னு குழப்பறாங்க. ஐசிசி ஃபைனல்ல மேன் ஆஃப் த மேட்ச் ஆகி மானத்தை காப்பா. ப்ரோ எனக்குலாம் லிட்டரலி செம்ம இதா இருந்துச்சு. ஏன்னா ஒரு மேட்சும் பெர்ஃபார்ம் பண்ணலையடான்ட்டு. ஃபைனல்ல ஏதாவது பண்ணலான்னு பண்ணிட்டான். அப்புறம் வித்தவுட் பெர்ஃபார்மன்ஸ் ஜெயிச்சிட்டான் அப்படின்னு ஒரு பக்கம் வருவானுங்க. ப்ரோ இதை விட வேற என்ன ப்ரோ வேணும்? சிடி ஃபைனல் கப் கேப்டனா, ஃபைனல்ல மேன் ஆஃப் த மேட்ச். மேன் ஆஃப் த மேட்ச். ஆஹா பர்ஃபெக்ட் டே ஃபார் us. ஜடேஜா போய் ரூர்க்கி மோதிட்டாரா? ஏய் நவுறா ட்ரோபி ஜெஸ்ட் வந்துருக்கோம், நடுவுல நின்னுக்கிறான். போடா அந்த பக்கம். எனக்கு வந்து 2026ல ரோஹித் கோலிலாம் இல்லடா, தியேட்டருக்கு கம்மியாயின்னு நினைக்கிறேன். பாப்போம். ஆமா அதுக்கு ப்ரோ யாரையும் கோலியை கடிக்கிறது அவன் ஃபேன்ஸால தான் ப்ரோ. அவனுக்குலாம் சீரியஸா அவனை ஹேட் பண்ணதே யாருமே கிடையாது bro. ஏன்னா அந்த மாதிரி பிளேயர் அவன்லாம் ஹேட்லாம் யாருமே பண்ண மாட்டாங்க. அவனை கடிக்கிறது அவன் ஏன்டா அப்படி ஃபேன்ஸ். இருக்க விட்றா ஜெயிச்சாச்சுல. இன்னைக்கு எதுக்குடா? இன்னைக்கு ஜெயிச்சாச்சு, சந்தோஷமா இன்னைக்கு உட்காந்து கில் அவுட் ஆகி சொல்லிட்டு இருந்தாங்க. கில்லு ப்ரோ. ஆனா ப்ரோ நியூசிலாந்து மேட்ச்க்குள்ள டென்ஷன் ஆயிடுச்சு வந்து பார்த்தவொடனே. தலைவலி வெறும் ஏத்தி விட்டானுங்க. என்ன புடி குடிக்கிறான், எப்போ எங்க இருந்துடா குடிக்கிறன்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. நான் அதுதான்டா மனுஷனாடா சொல்றேன். ஒரு நிமிஷம் இசான் கிசான ஞாபகப்படுத்திட்டாமான்ற மாதிரி அந்த பக்கம் மாடுமே அடிச்சுக்கிட்டு இருப்பான். இசான் கிசான் பிரஷரை போட்டு ரோஹித் அவுட் ஆகி அதே மாதிரி இன்னைக்கு ஆக போகுது, செருப்படி வாங்க போறான்னு நினைச்சேன். நல்ல வேலை அவன் கிளம்பிட்டான். ஆனா அந்த ஐயா ஐயோ ஐயோ இன்னும் இருக்குடா, இன்னும் எபிலிட்டி இருக்கு, டைமிங் இருக்குடா, இன்னும் கன்மாய் ஆடுறான்டா. எனக்கு தெரிஞ்சு டெக்னிக்லாம் ப்ரோ எந்த குறைபாடும் இருக்க ப்ரோ 27 ப்ரோ 27 அடிச்சுட்டு தான் ரிட்டையர். அவன் கொஞ்சம் லீன் ஆனா வேற மாதிரி இருக்கும். ஃபிட்னஸ் மட்டும் இனிமேலாம் லீன் ஆக முடியாது ரியாஸ். அவ்வளவுதான் ரியாஸ். ஏஜ் எல்லாம் ஆகி போகுது ரியாஸ். இனிமே போய் வெயிட் கம்மி பண்ணிலாம் வர முடியாது. ஏதாவது நல்லா இருக்கும், ஆடுறதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் நம்மளுக்கு. மேட்ச் கம்மியாயிரும் ரியாஸ். இப்ப பாரு அடுத்த ஐபிஎல் இருக்கு. ஐபிஎல் ப்ரோ இல்ல ப்ரோ நமக்கு 20 ஓடி இருக்கான். 27 வேர்ல்டு கப் உள்ள 20 நிறைய 30 இருக்கு ப்ரோ, நிறைய இருக்கு. கிட்டத்தட்ட 30 ஓடி கிட்ட இருக்குன்னானுங்க. அந்த இதை நான் ஃபுல்லா பாத்துட்டு வச்சிருக்கேன். இவனுங்க வந்து கில்ல புஷ் பண்றானுங்க. ஆனா கேப்டன்சிக்கு அது மட்டும் நல்லா தெரியுது. ரொம்ப நியூஸ் வந்துட்டு இருக்கு அவனை பத்தி. அவனை புஷ் பண்ணலாம். இன்னைக்கு நாக் அவுட்ல அடிக்கல. ஒரு நாக் அவுட்ல கூட இன்னும் பெர்ஃபார்ம் பண்ணா வரணும். இன்னைக்கு நான் 100ன்னு நினைச்சேன்டா. அற்ப ஆசையெல்லாம் போட்டு இல்ல அந்த பக்கம் இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். அவன் பிரஷர்ல அடிக்க மாட்டேங்கிறான். ஷாட்டை கிரியேட் பண்ண போய் அவுட் ஆயிடுவான்னு பார்த்தேன். ஏதாவது குண்டக மண்டக பண்ண போறான். நான் ரிவர்ஸ் ஸ்வீப் எதிர்பார்த்தேன். ரிவர்ஸ் ஸ்வீப் பண்ணி அவுட் ஆயிடுவான்னு இறங்கி ட்ரை பண்ணி அவுட் ஆயிடுச்சு. கடுப்பாயிடுச்சு. தலைவன் என்ன பேசிருக்கான்? வந்து தலைவன் பேசுறானா? பேசி முடிச்சிட்டான். இது மேன் ஆஃப் தி மேட்ச். ஓ மேன் ஆஃப் தி மேட்ச்க்கா? பிரச்சனை இல்லை. கப் ரிசீவ் பண்ண வரும்போது மட்டும் கரெக்டா சொல்லிடுங்க. அது ஒண்ணும் இல்ல இல்ல அப்படியே தான் வந்து இதுக்கு அப்புறம் கோட் எடுத்து வந்து கொடுப்பானுங்க. ஆமா கோட் வந்து டிராஃபி அப்பதான் கொடுக்கும்போது தான் கொடுப்பாங்க. ஓகே ஓகே. பிஜிஜி போஸ்ட் போட்டுருக்கானுங்க பாரு. கேஎல் ராகுலுக்கு ஒரு மொரட்டு பிக்சர். இங்க 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 டேய் ஆனா போன வேர்ல்ட் கப் வந்து பாண்டியா ரிடம்ஷன், இந்த வேர்ல்ட் கப் இவனுக்கு செம்ம. இவனுக்கு ராகுலுக்குலாம். ஆனா நம்ம அடிச்ச 2 கப்புமே அன்பீட்டன் அந்த பாண்டியாக்கு ரிடம்ஷன் இல்ல, அவங்க கடியில இருந்து ரிடம்ஷன் தான் அவனுக்கு. அதுதான் இங்க வெயிட். பாண்டியாலாம் செல்ல குட்டியும். அவன் இன்னைக்கு வந்து ஒரு குரூஷியல் ரன் அடிச்சுட்டு போயிட்டான்டா. அவன்
டேய் ஏய் இன்னைக்கு அந்த அப்புறம் என்ன டெஸ்ட்ல ரீச் பண்ண பாரு அந்த 6 சரியான சிக்ஸ் ஏய் ரச்சின் எனக்கு தெரிஞ்சு ரீப்ளேஸ்மெண்ட்லாம் கிடையாது. வந்த ரச்சின் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் மாதிரி பால் லைன் தூக்கி விட்டான். லைன் அப் ஆகி நிக்கிறான். டேய் ரச்சின் தான்டா பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட். என்னடா சொல்றீங்க? அப்படியா பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் ரச்சின். அப்படியா Oh my சரி ஓகே அன்ஃபேர்டா. நான் சரி விடுங்க அவன் தான் அடி ரன் ஸ்கோரர் ஹையஸ்ட். ஆனா வின்னிங் சைடு தானே தருவானுங்க அதான் புரியலையே. கேன் வில்லியம்சன் தான்டா டேய் 2019 மேன் ஆஃப் த மேட்ச். 2019ல கெயின் வில்லியம்சன் தான் தந்தானுங்க. ஒரு ரன்னா நம்ம ரோஹித் சர்மாவோட அதிகம் அவன். நான் அப்பயும் ஒரு run ரோஹித் டேய், சர்மாவோட அதிகம் ரன் இல்ல கம்மி தான். கம்மி. கம்மியா? அவன் கம்மியா ஒரு run. 600 தாண்டல. அது வந்து ஃபைனல் வந்தான் தொண்டு கொடுத்தாங்க. நம்மள மட்டும் ஏமாத்திட்டானுங்க. ஏய் ஐசிசி இதுக்கெல்லாம் ஒரு நம்ம தான் அதிகம். அந்த 19ல வந்து நம்ம தான் அதிகம். அது ஃபைனல் போயிருந்தோம்னாக்கா கொடுத்துருப்பாங்க. ஃபைனல் போகாத நம்ம. எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்த கப்புக்கு 2 பேர் ரொம்ப குரூசியல்டா. ஒண்ணு ஸ்ரேயஸ், பால்ல வந்து வருண்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு வந்து 2 விக்கெட்ரா ப்ரோ. ஆனா நீ 2 எடுத்து கொடுத்தான். குல்தீப் தான் ப்ரோ ரியல் மேட்ச். ஃபர்ஸ்ட் அவன் தான் எடுத்து கொடுத்தான் விக்கெட். அதுக்கப்புறம் பிலிப்ஸ் எடுத்து கொடுத்தான். பிலிப்ஸ் நின்று இருந்தான்னு வச்சுக்கோங்க இன்னும் ஒரு 30-40 ரன் எக்ஸ்ட்ரா போயிருக்கும். அடிச்சுட்டு வந்துருமா. ரச்சின் விக்கெட்லாம் பெரிய விக்கெட். செம்ம டெம்போல ஆடி இருந்தோம். அது குல்தீப் தானே ப்ரோ எடுத்தான். குல்தீப் தான் பக்காவா எடுத்தோம். வில்லியம்சன் விட்டுனா அவனும் ஒரு பக்கம் First ball. தட்டி வந்துருப்போம். ஆமா ஆமா ஃபர்ஸ்ட் பால் தான். நான் உட்காந்துட்டேன் எங்க இருந்தையும் அவுட் ஆக போறான்ட்டு. நாம வரும்போது ஐயோ இவனை ஏன்டா கொடுத்தீங்க அடிச்சு போடுவானேடா. ஒரு ஐசிசி ஈவென்ட் ஃபைனல்ல மேன் ஆஃப் த மேட்ச் வந்துருச்சு. அவ்வளவுதான் போதும்டா ரோஹித். அதுவும் 50 ஓவர் இதுல. ரைட்ல இருப்பான்டாடா. இப்போ கோலி ஃபேன்ஸ் ரோஹித் ஃபேன்ஸ் 2 பேருக்குமே ஒண்ணு இருக்கு. அவன் வந்து T20 வேர்ல்ட் கப்ல அடிச்சான், இவன் சிடில அடிச்சான். 2 பேரும் இப்ப சண்டை போடும்போது இதை பேசிப்பானுங்க. 2 பேரும் ஃபைனல்ல தான் அடிச்சாங்க. இப்போதைக்கு சண்டையே போட மாட்டாங்க 2 பேரும். இப்போ கொஞ்சல்ல இருப்பானுங்க எல்லாம். வாங்க வாங்க நாங்க ப்ரோ அதுல கோலிக்கு வந்து எப்பவுமே அந்த இது இருக்கு ப்ரோ. ஆனா இந்த நாய்ங்க கூட எல்லாம் பரிசமாக எல்லாம் இனி பேச மாட்டோம். வாய்ப்பே இல்லை. ஆமா டேய் விட்றா என்னடா ஜான்லயே இருக்கா? அது அவங்க ப்ரோ இல்ல ப்ரோ இது செம்ம வடக்கன்ஸ் அப்படிதான்டா இருப்பான். அவங்க திருந்த மாட்டாங்கடா அவங்க. டேய் நீ வடக்கன்ஸ் நான் சொல்றேன். நான் நம்ம கூட இருக்கறவங்க நான் சொல்றேன். உனக்கு புரியுது? பிரேஸ்வெல்லோட ஐடி கமெண்ட்ல போய் பாரு. என்ன பண்ணி வச்சிருக்கானுங்க ப்ரோ ஃபுல்லா அபியூஸ் ப்ரோ. கோலி பேட்ஸா? ஆமா அவனுங்க யாராவது விக்கெட் அடிக்கிறான். அவன் யாரு விக்கெட் எடுக்கிறானோ யாரு கேட்ச் எடுக்கிறானோ அவன் கமெண்ட் பாக்ஸ் போயிருவாயடா. போய் டேய் எதுவும் இல்லடா. நான் ஒரு இது பார்த்தேன்டா. பிலிப்ஸ் இருக்கான்லடா. டேய் அது இல்லடா. பிலிப்ஸ் எடுத்து வச்சிருப்பாங்க. பிலிப்ஸோட ஆடுக்கு போயிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கானுங்கடா. கிளென் பிலிப்ஸ் ஆடுக்கு கிளென் பிலிப்ஸ் ப்ரொஃபைல் கேட்ச் பிடிச்சிருக்கா போட்டுட்டு இருக்கானுங்க. கேட்ச்க்கா? டேய் எதுக்குடா கேட்ச் பிடிச்சி? போன மேட்ச்ல அப்படிதான் பண்ணானுங்க. ஆனா யாரு சாம்பியன்ஸ் ட்ராஃபி அதிகமா இருக்கு? சாம்பியன்ஸ் ட்ராஃபி நம்ம கிட்ட தான். நம்ம கிட்ட தான். ஆஸ்திரேலியா நம்ம கிட்ட இருக்கு. T20 நம்மட்ட தான் அதிகமா இருக்கு. பட் ஆனா இங்கிலாந்து கூட வெஸ்ட் இண்டீஸ் கூட ஷேர் பண்றோம். இல்ல T20 வெஸ்ட் இண்டீஸ் இல்ல. ஆஸ்திரேலியா கிட்ட எவ்வளவு இருக்கு? வெஸ்ட் இண்டீஸ் 2 தான். ஆஸ்திரேலியா கிட்ட அதிகமா நம்ம 3 பேரும். ஆஸ்திரேலியா தான் இல்ல. இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் ஈக்குவல் தான். நம்ம ஈக்குவலா தான். பாகிஸ்தான் ஒண்ணு ஈக்குவலா இருக்கும். அடுத்த வருஷம் ஜெயிச்சோம்னாக்கா இது ஆகும். அடுத்த வருஷம் கண்டிப்பா ஜெயிக்கிறோம். ஆனா பிரச்சனை நம்ம கண்டிஷன் டீம் எல்லாம் பக்காவா எனக்கு வச்சிருக்காங்க. தெரிஞ்சு சூர்யா பாண்டியா பும்ரா மட்டும் தான் ஷூரிட்டின்னு நினைக்கிறேன்டா. ஆமா வருண்ரா T20ல வருண்ரா வருண் ப்ரோ அக்ஷர் ஆடுவான் ப்ரோ. அக்ஷர்லாம் கண்டிப்பா இருப்பான். ப்ரோ அக்ஷர் வருண் அக்ஷர் கண்டிப்பா இருப்பான். 2 பேருமே இருப்பானுங்க. அக்ஷர் எனக்கு தெரிஞ்சு சொல்லிட்டாடா. திலக்கு ஜெய்ஸ்வாலும் கன்ஃபார்ம் தான்டா எனக்கு தெரிஞ்சு. அதே மாதிரி திலக் திலக்கு மறந்துட்டோம் பாருங்க. இல்ல என்ன எனக்கு புரியல. கண்டிப்பா 11ல இருப்பான். ஆமா அவன் நமக்கு பெஸ்ட் பெர்ஃபார்ம். டேய் சாம்சன் அபிஷேக் சர்மா ஆடுவாங்கடா. டேய் இதெல்லாம் போவானுங்க. ஓப்பனிங் ப்ரோ நமக்கு பெஸ்டா பண்ணிருக்கவன போய் 15ல வச்சிருக்கேன்றேன். நீ T20ல சொல்றியா இல்ல 50 ஓவர்ல சொல்றியா? அபிஷேக் சர்மா சாம்சன் தான் இப்ப பண்ணிட்டு இருக்கானுங்க. அது ப்ரோ அது T20ல வந்து நிறைய சான்ஸ் கொடுப்பாங்க ப்ரோ சீரிஸ்க்கு. பாப்போம் இது என்ன பண்றாங்க. இப்ப பாத்தீங்களா இல்லையா ஸ்டெம்ப் வந்து அப்படியே ஒரு சொல்லி பாருங்க. ஒருத்தன தூக்க அந்த இது இப்பயே அந்த இத பண்ணனா நல்லா இருக்கும். என்னது கொடிய
கொடியை நட்டினா ஓகே ஓகே, அது பார்பிடாஸ்ல தான். டேய் அது மாதிரி ஏதாவது திரும்ப பண்ணுவாரடா இருங்க உங்களால? செஞ்சுரியில நடுறோம் போயிட்டு. இப்பெல்லாம் இல்ல, ஐசிசி ட்ரோஃபில செகண்ட் டைம்ல, அது ரொம்ப நாள் கழிச்சு ஜெயிச்சு ஒரு எமோஷன். இது செகண்ட் டைம். ஆனா ரொம்ப நாள் கழிச்சு இது பேக் டு பேக் ஜெயிக்கிறது அந்த ஒரு விஷயம் நல்லா இருக்கு. ஆமா ஏன்னா 7 மாசம் 8 மாசம் எத்தனை 10 மாசமா ரச்சினுக்கு வந்து வித்த பவுலிங்கும் விக்கெட் எடுத்துருங்க. ரொம்ப நாள் கழிச்சுடா, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா பேக் டு பேக் ஐசிசி. ஆமா தலைவன் ஸ்ரேயஸ் ஐயருக்கு ஒரு கிரேடு ஏத்தி போடுங்கடா சென்ட்ரல் கான்ட்ராக்டர். ஆமா ஆமா, ஏத்தி போடுங்கடா. போட்டுருவாங்க இல்ல அவனுக்கு கன்ஃபார்ம் ஏத்திடுவாங்க போட்டுருவாங்க. எக்ஸ்ட்ராவா சேர்த்து போட்டு போட்டின் அடிச்சிருந்தா 3 ரோ அடிச்சிருக்கோம், எடுத்து விட்டாங்க. T20 World Cup, ODI World Cup. ஆனா நியூசிலாந்துக்கு ஆப்போசிட்டா ஜெயிச்சது ஆமா, ஜீரோ. அவங்க ஒரு ஜெயிக்காதது ரோஹித் கபில் தேவ் மட்டும் தானா. ரோஹித் ரிட்டையரிங் போட்டிருக்கான்டா முஃபதல். யாரு? எல்லாரும் செஞ்சுரியன் போனது இருக்குல. ட்ரீம் இஸ் ஆன் 2027 வேர்ல்ட் கப் போட்டிருக்கான் முஃபதல். கண்டிப்பா 27 ஆடுவான். இல்ல அவன் ஆடுவான். ஜட்டு பத்தி பேசிட்டு இருந்தாங்கல்ல, அதுக்காக சொல்லு. ஜட்டு முடிஞ்சு அவன் ஆட மாட்டான். யோசிச்சு பாரு ஜாவித், 40 வயசு நடந்துச்சுன்னு வச்சுக்கேன். எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒரு கேரியர் எந்த கிரிக்கெட்டருக்குமே இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். நடந்து 30 வருஷம் கிரிக்கெட்ல, இந்தியன் கிரிக்கெட்ல அவன் மட்டும் 27 ஆடினான்னு வச்சுக்கோங்க. நடந்து 30 வருஷம். சச்சின் எத்தனை வருஷம் ஆடி இருக்காரு? சச்சின் 23 வருஷம் ஆடி இருக்காரு. 23. ஆமா 23. நமக்கு வந்து 20 வருஷம் வரும். ஆமா 16ல இருந்து 40 வரைக்கும் 24 வருஷம். 38 இல்ல 16 38 தானே அவரு. ஏன்னா சொல்லுவாங்கடா 22 yards 24 years ஞாபகம் சொல்லுவாங்கடா. அது எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. அது இந்த ஹரிஸ், சச்சின் ஃபேன் ஹரிஸுக்கு தான் தெரியும். சச்சின் ஃபேன் பேசுங்க. எப்படி சொல்லிட்டாடி? ஆனா ப்ரோ இன்னைக்கு ட்வீட் போட்டிருக்கான், டேக் பண்ணல. எவ்வளவு வன்மம் இருக்கும் அவனுக்கு. இல்ல சச்சின் ப்ரோ இன்னைக்கு ட்வீட் போட்டிருக்கான், ஓகேங்களா? எவாரே அவ்வளவுதான் டேக் பண்ணல. என்ன போட்டிருக்காப்ல? 24 ஆண்டா. சாம்பியன்ஸ் 24 years டோட்டல். 24 இவன் கீழ தான் இருக்கான். நம்ம 27 ஆடணும்னாக்கா நமக்கு 20 வருஷம் வரும். வந்து ஜெயிச்ச மொமெண்ட்ல போட்ட ட்வீட் அது. சாம்பியன்ஸ் டிராஃபி கீழ வந்துருச்சு. என்ன பாருங்க, வரட்டும் நான் வெயிட் பண்றேன். ஆமா எங்க ஒரு கீழ இருக்கப்பவே. ஆமா நம்ம மதன் ப்ரோ எங்க ஆள் வரவே இல்ல. மதன்லாம் வந்துட்டு கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க போயிருமா சந்தோஷத்துல. 2000க்கான ரிவெஞ்ச் எடுத்தாச்சு. அந்த சிட்டிக்கான ரிவெஞ்ச் 2000க்கு அப்புறம் டெஸ்ட் நம்ம கிட்ட ஜெயிச்சாங்க. டெஸ்ட் வந்து டெஸ்ட்ல தான் எடுக்கணும். செமிஃபைனல்ஸ் எல்லாத்துக்கும் மறக்க முடியாத. செமிஃபைனல் போன வருஷம் எடுத்தாச்சு. இல்ல செமிஃபைனல் போன வருஷம் எடுத்தாச்சு. போன வருஷம் அவங்க செமிஃபைனல் 19 ஃபைனல். அது இப்பதான் எனக்கு அதான் எடுத்து தோத்துட்டோமேடா ஃபைனல்ல போய். அதான் அவனும் தோத்துட்டானுங்க, நம்மளும் தோத்துட்டோம். ரெண்டு ஃபைனல் போவோம். இந்த வந்துட்டான்டா மதனே. இது அவனா? எந்த எங்க? இல்ல இது வேற யாரோ மதனே. கோர்ஸ் கொடுங்க. இல்ல அவர் வந்தா எனக்கு கீழே காட்டும், ஃபாலோ பண்ணிருக்கனால. ஆமா எனக்கும் காட்டுங்க. அவ்வளவுதான், எல்லாம் கப்பு கொடுக்க வந்துட்டானுங்க. எல்லாம் டிவி ஆன் பண்ணிடுங்க. ரெடி ஆயிடுச்சு, ஸ்டேஜ் ரெடி ஆயிடுச்சா? எல்லாம் வந்து நிக்கிறாங்க. ஜெயிஷா நிக்கிறா அப்படி. அப்படியே ஜெயிஷாலாம் குட்டியா இருப்போம். அப்படியே ஜெயிஷா வச்சு இன்னொரு 5 டிராஃபியை வாங்கிட்டோம்னா நிம்மதியா தந்துடும். ஜெயிஷா நினைச்சா நம்ம 27 கூட இருக்கலாம். இல்ல ப்ரோ, இப்ப இவனுங்க கடிக்கிறானுங்கல்ல, பிசிசிஐ தான் பவர், பிசிசிஐ தான் பவர்னு. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி டிக்கெட் போட்டு கொடுக்க மாட்டேன்னு நானுங்க. அதே பிசிசிஐ தான். யாரு? டிராஃபி பிரசன்ட் பண்றான்டா. டிராஃபி வந்து பிரசன்ட் பண்றான் ஸ்டேஜ்ல. அவன் தான் எனக்கு பிச் ரிப்போர்ட்லாம் சொன்னான்.
அவன் ஒரு வார்த்தை சொன்னான்டா, அதுதான் ப்ரோ இன்னைக்கு என்ன வாக்கு இருக்கும்? அது எனக்கு தெரியல. நான் ஏன் அவன் ப்ரோ இன்னைக்கு சொன்னதை என்ன சொன்னேன். வாக்கு ஆக்சுவலி இருக்கும்? வந்துட்டு பேச விட மாட்டாங்க. ஓ சொல்லுங்க அது சொல்லுங்க வாக்கா? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. பின்ச் வந்து தீஸ் ஃபைனல்ஸ் ஆர் வான் ஆன் மைண்ட்னு சொன்னான்டா. அவங்க எல்லாம் எப்படி வந்துட்டு ஒரு இந்த மாதிரி பெரிய மேட்ச் எல்லாம் பாக்குறாங்கன்னா பெரிய லெவல்ல அன்னைக்கு வந்துட்டு ஃபீல்ட்ல வந்துட்டு நடக்கணும். பட் ஆனா ஒரு மாதிரி அவங்க அப்ரோச்சே வித்தியாசமா இருக்குடா. ஃபீல்டிங் எல்லாம் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு அவங்க எவ்வளவு ரன்ஸ் சேவ் பண்ணாங்க. அவன் தான் சுப்மன் கில் கேட்ச் அவ்வளவு ஃபோர்ஸா ஸ்ட்ரக் பண்ணான் தலைக்கு மேல. அதெல்லாம் எடுக்கணும்னு இப்ப இந்தியா வந்தா அதை எடுத்திருக்க மாட்டாங்க. அவன் அதெல்லாம் எடுத்ததுனால ஓகே ப்ரோ, முக்கியமான கேட்ச விட்டாங்க பாரு. அது மிஸ்டேக் நடக்கும்டா. பட் இருந்தாலும் அதெல்லாம் நம்ம எடுக்க முடியாது. சில இடத்துல வந்துட்டு இல்ல நல்லாதான் பண்ணானுங்க. 4 சிங்கிள்ஸ் எத்தனை சேவ், ஒரு எப்படியும் ஒரு 20-30 ரன் சேவ் பண்ணிருப்பானுங்க. ஆனா அந்த பிலிப்ஸோட கேட்ச் எம்மம்மா அவ்வளோ அந்த டைம் பாத்தீங்க போட்டு காமிச்சது பறந்துகிட்டு இருக்காங்க. எப்படி பிடிக்கிறானே தெரியல. அவ்வளோ அந்த அந்த ரிஃப்ளெக்ஷன். சாப்மேன் ஒரு பரப்பரம் தான் பாருங்க. என்னடா வரவும் போறவெல்லாம் பறக்குறீங்க, என்னடா எல்லாருமே இந்த மாதிரி. அதுக்கு முக்கிய ஊர்ல ஊரு உள்ள புல்வெளியா இருக்கும், எல்லாரும் பறந்து விளையாடுவாங்க. நான் என்ன நினைச்சேன், என்னடா ஸ்விம்மிங் பூல்ல நினைச்சுக்கிட்டீங்களாடா, ஆளாளுக்கு வந்து விடுறீங்கன்னு காட்டாயிடுச்சு எனக்கு. ஏன்டா இல்ல ப்ரோ, அந்த ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு 6 அடிமால, அதெல்லாம் வந்து 6னே நினைச்சிட்டேன். பார்த்தா அங்க இருந்தும் தாவுறான் ஒருத்தன். சொல்றேன் ஒரு செகண்ட் பயந்துட்டேன். பேரை மாத்தி சொல்லிட்டேன். வில்லன். ஓகே ஓகே. தர்மசேனா வந்திருக்காரு. கால் பட்டுச்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. தர்மசேனா வந்து மேட்ச் ரெஃபரி அம்பையர்ஸ். அதான் இன்னைக்கு வந்து செல்ஃபி எடுப்பாரா? அது ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? 19 இவன் இருந்தாலே நியூசிலாந்துக்கு விளங்க மாட்டேங்குதுடாடி. நமக்கு எப்படி கெட்டில் போல்றோம் அது மாதிரி இவங்களுக்கு. குல்தீப் ஏதாவது சொல்லிட்டு இருப்பேன் ரோஹித் சர்மா கிட்ட, இங்க பாரு நீ இப்படி நடந்து வர சரியா, இந்த மாதிரிதான் நடக்கணும்னு சொல்லிட்டு இருப்பான். இந்த வாட்டி எப்படி நடப்பா அதுக்குதான் ப்ரோ வெயிட். இப்ப இந்த வாட்டி திரும்ப எழுதி வைப்பாங்களா பரேடு? இல்ல வைக்க மாட்டாங்களா? போன வருஷம் வச்ச மாதிரி எக்ஸ்பீரி போஸ்ட் பாரு. 27 வரைக்கும் என்ன போட்டிருக்கான்? பேதி குடுங்கும். எக்ஸ்பீரி ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க பாரு. எங்கடா வரல? அனுப்பிச்சு விடுறேன், மேல அனுப்புறா. அவன் பாயசம் கிடைச்சாவே பாயசம் மாதிரி குடிப்பான். பாயாசமே கிடைச்சிருக்கு சும்மா. எடிட்ட பாரு, கில்லோட கில்ல பாரு. செம்ம பிரஷர் போட்டான் ரோஹித் மேல, செம பிரஷர் போட்டான். என்னடா போட்டிருக்கான் எக்ஸ்பீரி? மேல வந்திருக்கு பாரு. நான் குபீர்னு ஆயிடுச்சுடா. சாண்ட்னர் செம கேப்டன்டா, மொரட்ட கேப்டன். சூப்பரா பண்ணான் முன்னாடி இருந்து செம கேப்டன்டா. அவன் ரொம்ப வருஷமாவே தெரியும் தலைவா. ரங்கநாகரத் இங்க இருக்கான். இங்கதான் இவன் ஸ்பின் கோச்சா நியூசிலாந்துக்கு? ஆமா அவன் தான் சரியான ஸ்பின்னர்ரா அவன்லாம். ஆனா இன்னைக்கு சூப்பரா போட்டாங்க. செமையா போட்டான் சாண்டர். அவ்வளவுதான் இந்த இதுலயே. அப்ப மும்பைக்கும் ஓரளவுக்கு போடுவோம். அவ்வளவுதான். நம்ம இப்போ சென்னைக்கு தான் அடுத்து டார்கெட். ஹர்திக் பாண்டியா விளையாடலடா. போங்க, இந்த வருஷம் கப் உங்களுக்கு தான். ஃபர்ஸ்ட் மேட்ச் ஹர்திக் இல்ல. இல்ல சச்சின் ப்ரோ, இந்த வருஷம் கப் உங்களுக்கு தான். ஏன் ப்ரோ ஜாயித் ப்ரோ நீ மும்பை சப்போர்ட் பண்ண மாட்டியா? அவன் பஞ்சாப் டீம் மாறிட்டான். அவன் பஞ்சாப் கிங்ஸ். ஓ மை காட். அவன் சும்மா ஏமாத்திட்டு இருக்கான். நீ வேற அவன் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஸ்டேட்டஸ் வைக்கிறானா? ஜெயிச்சதுக்கு அப்புறம் போய் பேசிட்டு பாண்டியாடா உட்கார்ந்துட்டு. ஏழாவது கப் அவ்வளவுதான். ஏழாவது கப் தூக்கி போட்டு குதிப்போம். ஆனா இந்த வாட்டி பாண்டியா வெடிக்கும். இந்த தடவை எல்லாம் தலைவன் வந்து சொல்லிட்டான் பிரிங் பேக் லெகசின்னு ரோஹித் சர்மா. ஆனா அடிச்சா ஆனா சீரியஸா நான் இவனுக்காகவே நான் யோசிச்சேன்டா, பாண்டியாக்காக. பாப்போம் என்னன்னு. அந்த டைம்ல என்ன மைண்ட் செட் ஆகும். எனக்கு நான் ஒண்ணு சொல்லவா, எனக்குலாம் வந்துட்டு பாண்டியா மேல இந்த ஹேட்ரட்லாம் அது 0 ஆகி இப்ப லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதெல்லாம் அதுல எப்பயா எனக்கு போன வருஷமே போயிடுச்சு ப்ரோ. எனக்கு போன வருஷமே போயிடுச்சு. எனக்கு இந்த நாங்க பண்ணானுங்க, எனக்கு அதுதான் என்னால ஏத்துக்க முடியல. அந்த பாண்டியா மேல இருந்து ஏற்றலாம் போன வேர்ல்டு கப்லயே போயிடுச்சு. ஆனா இப்பயும் ப்ரோ அந்த டோனியை மட்டும் ஏதாவது பிரைஸ் பண்ணனா காண்டாயிடுவேன் சிஎஸ்கே மேட்சுக்கு அப்புறம்.
அதுதான் பண்ணுவான் ம். அவன். அது பண்ணானா இருக்கு அவனுக்கு பாத்துக்கலாம். முதல் மேட்ச் எப்படி அவன் இல்லன்னு நினைக்கிறேன். தோத்துட்டு பாப்பாரு. தோத்துட்டு தோனிகிட்ட தோக்குறது எனக்கு பெரிய விஷயம் இல்ல. அது மட்டும்தான் கொஞ்சம் இடிக்குது. அதை மட்டும் ஃபர்ஸ்ட் இந்த பண்ணாம வருஷம் இருந்தா தோக்க நல்லா இருக்கும். மாட்டீங்க ஏன் அப்படி இருக்கீங்க? தோக்க மாட்டீங்க. ஹர்திக் கிடையாதுடா, அப்புறம் இவன் கிடையாது, பும்ரா கிடையாது. டீம் பும்ராவும் கிடையாது, ஹர்திக்கும் எப்படினாலுமே கிடையாது. டீம் நல்லாதான் இருக்கு. பாரு ஃபாஸ்ட் பாரு பவுலர்லாம் தேவையே என்ன கிடையாது அங்க. என்னென்ன எடுத்து வைக்கிறான் பாரு. ஹர்திக் கிடையாது, பும்ரா கிடையாது, இருந்தாலும் என்னென்ன ஜெயிச்சிடும். எங்க சொல்றான் கிட்ட பாரு. டீமே இன்னும் செட் ஆகல ப்ரோ. என்னது சத்தியமா சொல்றேன். இந்த 3 என்ன ஸ்பின்னர் தேவா கன்ஸ்பின் வச்சிருக்கீங்க. 100 நீங்களும் அஸ்வின் வச்சிருக்கீங்க, ஜடேஜா. 2 ஸ்பின்னர் வச்சிருக்கீங்க. உங்க சைடு ஸ்பின் அடிக்கிறதுக்கு தூபியா இருக்கு, எங்க சைடு ஹர்திக் அதுவும் இருக்குல்ல. சகார்னு ஒரு குதிரை வச்சிருக்கீங்க, நாங்க வளர்த்தது. ஆனா இந்த வாட்டி பாப்போம் பவுலிங் அட்டாக் எப்படி சொல்றது, தஹரு போல்ட் அவங்க இன்னும் பேர் ஓபன் பண்ணுவானுங்க. அவங்க எல்லாம் சேர்ப்பாங்க, நல்லா டெத்துல யாரு போட்டுருவாங்க போடுவா? இந்த தடவை. டெத்துல போட்டு உடிக்க போறானுங்க. டோனி எல்லாம் வந்து அசால்ட்டா ஆமா பவுலர் இல்ல. நாங்க வரதே 2 ஓவர் மேக்ஸிமம். இதெல்லாம் டெத்துல யாரு போடுவான்னு தெரியல. டெத்துக்காக பும்ரா தான் வரணும். ஆனா பும்ரா வந்து 4 மேட்ச் ஆட மாட்டானாங்க. 2 வீக். அவங்க ஆனா ப்ரோ நம்மளுக்கு ரொம்ப டஃப்பான ஷெட்யூல் ப்ரோ. 2 ஹோம் மேட்ச் கூட இல்ல ப்ரோ. நம்மளுக்கு இல்ல, உங்களுக்கு. சரி ரைட். ஜெயிச்சா வந்துருவாண்டி உள்ள. அதான் அப்ப ஜெயிச்சா வரட்டும் பாத்துக்கலாம். அப்ப பாத்துக்கலாம். ஏய் ரெக்வஸ்ட் வந்துருக்கடா, அசப் பண்ணுங்கடா. ப்ரோ எனக்கு காட்டல, யாருமே காட்டல. கார்த்திக் ஒரு ஐடியா வந்துருக்கு. ஆனா சாண்ட்லர் பார்க்கும்போது ஓகே பேசி முடிச்சிட்டானுங்க. நெக்ஸ்ட் சம்பவம் தான். ஓகே வராங்க, கூப்பிடுறாங்க. ரெடி ரெடி. இது வின்னர்ஸ் மெடல் வாங்கிட்டு தான் ட்ராஃபி. குல்தீப் பேசிட்டான் ரோஹித் கிட்ட. பேசிட்டானா? என்னதான் நடக்குறேன் கொண்டுருவேன்டா. குல்தீப் இல்லடா இல்லடா இவன் தூக்கியா திட்டுறான். ரோஹித் வின்னர்ஸ் மெடல். இருப்பான். அடே இருங்கடா, வின்னர்ஸ் மெடல் தானே வாங்குறாங்க இப்போ. ஆமா ஆமா இல்ல அவன் சொல்லிட்டான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டான். இப்போ பாப்போம் என்ன நடக்குதுன்னு. மெடல் எல்லாம் கழுத்துல போட்டாதான்டா நல்லா இருக்கும். அது ஏன்டா ஏதோ மொமெண்டமா கொடுக்குறாங்க. சாம்பியன்ஷிப் ட்ரோஃபிக்கு அந்த மாதிரி தானே தருவாங்க. கழுத்துலதான் போடுறான் ஜெயிச்சா. கழுத்துல தான் போடுவான். கோட்டை எடுத்துருவாங்கடா, வெள்ளை கோட்டை. வருண் சக்கரவர்த்தி ஃபர்ஸ்டே வருண். மெடல ஏன் கோலியே வாங்கிட்டான் ஒன்னும் வருணுன்றீங்க? ஏங்க நான் ஹாட்ஸ்டார்ல நானும் ஹாட்ஸ்டார் தான் பாக்குறேன். அப்படி ஃபாஸ்டா வருது. இப்ப 88 88.7 crores views இப்ப கரண்ட்லி ஜியோ ஹாட்ஸ்டார்ல. ஃபிளாக் கட்டி இருக்கான்டா ஹர்திக் பாண்டியா. ஆமா ஆமா ஆமா. அடுத்து பண்ணிட்டு கிளாஸ் போட்டு வந்திருக்கான். ஏய் கோலி வரும்போது ஜெய்சா என்ன ரியாக்ஷன் கொடுத்தான்? போன தடவை ஒரு மாதிரி ஆனா இப்ப 2 பேரும் 27 தான் முன்னோட்டம் முடிப்பாங்க. தரையெல்லாம் ஈரமா இருக்குன்னு பார்த்தா அழுக வச்சிருக்காங்க. ஆனா ஹர்ஷித் ராணா வந்த உடனே பரவாயில்லடா, ஒரு டிராஃபி எடுத்துட்டான்டா. ப்ரோ வரட்டு என்னடா கவுண்டறது? இல்ல தரையெல்லாம் ஈரமா இருக்கு. யாரையும் கடிக்கிறான் போல. வாசிக்கும் ஃபர்ஸ்ட் இதுதானே. நான் போய் வேணும்னே கடி பண்ணடா. நீ பாத்து வாசிக்கும் இவனுக்கும் ஹர்ஷித் ராணாக்கும் தான் வந்தான் பைப்ல. அழகா உள்ள வந்து ஜெயிச்சுட்டு போயிட்டான். கம்பீர் மட்டும் இதை ஜெயிக்கலன்னா அடிச்சிருப்பாங்க. பேச வேண்டாம். பையன் எங்கடா? பொண்ணு மட்டும் தான் இருக்கு. பையனை கூட்டு சின்ன பையன் வீட்டுல அவனை எப்படி கூட்டு வருவாங்க ப்ரோ? 6 மாசம் கைக்கு வந்த ப்ரோ. அமைதியா கேட்போம். It's not our home ground, but they made it our home ground. Only because a number of people came here and wanted
wanted to watch us play, and to get that result in the end was very, very satisfying. From a bowling perspective and the way that your slower bowlers in particular operated today, what grade do you give that collective group? No, absolutely. Look, not just this game, but right from the beginning, I thought, our spinners in particular, just there's too much expectations, when you're playing on a pitch like that, but they never disappointed. We do understand their strength playing on pitches like this, and it helped them, and we used that to our advantage. We played some really good cricket, and throughout the tournament, in terms of our bowling, we were very, very consistent. The opening partnership was a very solid one, and then some tremors in the middle there. Someone like a KL Rahul and his steadiness. Speak to us about his series and tournament. Yeah, look, again, a very, very solid mind. Never gets overwrought by the pressure around him. That is one of the reasons we wanted to have him in that middle phase and try and finish off the game for us. With this experience, with this class, there's a bit of calmness when he bats, and he picks the right shot to play in the pressure situation, which obviously allows the other guys who are batting around him, to come out and play freely. For example, Hardik, came out and played some really good shot in both games. That actually, gave us a little bit of breather. But again, the overall batsmanship that was shown by all our batters throughout the tournament was superb. I just want to go to another name who came in belatedly into the tournament. I think you touched on it just now, Varun Chakravarti, and what he has brought to your team. Again, he's got something different about him. I have said it many a times, and when you're playing on a pitch like that, we want the batsman to force on him, and that is where he becomes a lot more dangerous. And that was the thought which went behind getting him into the squad and actually playing him. He didn't start off in the tournament for us, but then, when he played that game against New Zealand, he got 5 wickets, and we saw the kind of ability that he possesses with the ball, and we wanted to maximize that, and he didn't disappoint. He's got great quality about his bowling, and luckily for us, it came to use at various times. No, you've had some disappointment about 18 months ago. Then you won that T20 World Cup. What do you say to these fans who have piled in here to see you get this title once again? No, absolutely. Very, very grateful, and we really appreciate their support coming out in huge numbers and, getting behind the team. It may not be seen as useful as, the game that we play, but when they come out and get behind the team, it makes a huge difference. Like I said, they made it feel like home. So that was very, very good from them. All right, Rohit, congratulations. I know there's another award to come your way, and I'd like to invite Rohit's team, the winning team, to step forward once again. Rohit will join them shortly and receive their iconic white jackets, a symbol of their hard-earned triumph. Jacket coming. The 1983 ICC Cricket World Cup winner. Varun Chakravarti will come forward to collect his jacket. Jacket presentation. Followed by Shipman. ஜாக்கெட்டையும் ஒண்ணா போடுறாங்களாடா டேய், என்னடா இல்ல அதான் பேருக்கு ஏத்த மாதிரி ஒன்னொன்னா இருக்குல்ல, சோ அப்படியே லைனா கூப்பிடுறானுங்க. ராஜர் கொடுக்கட்டும், நல்லா இருக்கும், இது நல்லா இருக்கு. 2013 அப்புறமா ஆக்சுவலா ஒண்ணு தெரியுமா, இது தனியா நீ போடவே முடியாது. ஆக்சுவலி யாராவது ஹெல்ப் பண்ணாதான் போட முடியும். இல்லையே, ஸ்ரேயஸ் தனியா தானே போட்டான். அது இருக்கவங்க போட்டுவாங்கடா. அது ஸ்ரேயஸ் எங்க தனியா போடுறான். பாருடா, எடுத்து போய் தனியா தானே போட்டாங்க. நீ கரெக்டா போடணும்னா நீ அடிக்கடி போடுறவன் போடுவான். ஆனா உனக்கு போட்டேன்னு வச்சுக்கோ, கிழிச்சுவான் ஒரு பக்கம் அங்கிட்ட கிட்ட விட்டு. வருணுக்கு எல்லாம் ஒரே குதூகலமா இருக்கும். அது சூப்பர் அடி போடுற ஜாக்கெட்.
எல்லாம் சீக்கிரம் சீக்கிரமா வந்து போட்டுட்டு இருக்கானுங்க. கோழிதான் ஏதோ நேற்று கிரிக்கெட் விளையாட வந்த மாதிரி இன்னமும் அந்த இருக்கிறான் அந்த சைல்டு. அவன் செம்ம குஷி ஆயிடுவான். இவன் ஒருத்தன் இருந்ததே மறந்துடும்டா ரிஷப் பண்ணிட்டு. ஆமா அவன் தான் ரிசர்வ்ல நல்ல பையன். ரிசர்வ்ல டீம்லயே தான் இருந்தான். பேக்கப்ல இருந்தான். அவன் இருந்ததே ரிசர்வ்ட் எல்லாம் எப்பயே வெளியே போயிட்டாங்க. ரிசர்வ்ல இந்தியாவிலே இருங்க, தேவைப்பட்டா கூப்பிடுறான்ட்டானுங்க. பேடோட வந்திருக்கான். கேளு பேட் ஊத்துட்டு வர வேண்டியதானே அவன். கேலா ஓ ஏதோ சென்டிமெண்ட் என்னமோ பேடோட இருக்கான். சார் பட்டே ஷமி பாய் போன இதுவும் நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் டைம், இந்த வாட்டி நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் டைம். ஆமா இதுல இது பும்ரா அதுல எடுத்தான். இதுல இவர் தான்டா ஆனா பும்ரா மிஸ்ங்க, அதான் ஒரே ஒரு கவலை எனக்கு. அதுல இதுல ஷமி மிஸ், இதுல பும்ரா மிஸ். போட்டு விடுறான்ல அவன் தான் ஸ்டோர் பண்ணி அப்பா. ஆமா அதாவது தலைவனை கூப்பிடுங்க. போட்டுட்டே இருக்கான், அவன் பாட்டு போயிட்டே இருந்தான். ரோஜர் அப்படின்ட்டு இருப்பான். ஹர்ஷ்தீப் சிங் டான்ஸ பாத்தியா? இல்ல பாக்கலையே. டிராஃபி கொடுக்க போறாங்க. பார்த்தேன் டிராஃபி தராங்க. அங்க பாரு சொன்ன பாத்தியா குல்தீப் எல்லாம் பாரு கை கிழிச்சுக்கிட்டு இருக்கான் போட்டுக்கோ. இப்ப கூட சிரிக்க மாட்டாங்கடா அந்த கௌதம் கம்பீர். சைக்கோ பெரிய சைக்கோ. அவன் சொல்லுவான் ஹாப்பி ட்ரெஸ்ஸிங் ரூம் இஸ் a winning dressing room னுவான். சரிடா கொஞ்சமா. அதுக்கு கேட்டா என்ன சொல்லுவான் தெரியுமா? fans doesn't pay to come and see me smile. They want the team to win. So ஏதோ சொல்லக்கூடாது. சிரிக்கிறதுக்கு காசு கேட்பான் போலடா சைக்கோ. சிரிக்கணுமா? அதெல்லாம் முடியாது போல. வாங்கடா வந்துட்டான்டா ரோஹித் வாங்க போறான்டா. சிரிச்சிட்டான்டா கம்ப்ளீட் சிரிச்சிட்டான்டா ஒரு வழியா. ரோஹித்தோட ஜெய்ஷாதான் குஷியா இருப்பான். வாங்கிட்டான் தலைவன். நார்மல் வாக்கு செம்மையா இருக்குடா பின்னாடி. ஜாவேத் எப்பவும் வளர்த்துட்டு இருக்காதராடி. ஷமி வெளியே நிக்கிறான்டா சாம்பியன் செலிப்ரேஷன்னால. ஆமா வருவது அவனுங்கிட்ட சொல்லுவான். அஸ்வின் வீடியோ போட்டிருப்பான். அப்படியே இந்த வாட்டி வருது ஆனந்த கண்ணீர். ஏதோ ஒண்ணு அழுதுகிட்டு தான் இருப்பேன் கடைசி வரைக்கும். சரி விடுங்க, இன்னும் 10 நாள் ஐபிஎல் இருக்கு. அதுக்கு ரெடி ஆகுங்க எல்லாரும். 20ஆம் தேதி எல்லாம் தோனியை பார்க்க வந்துருவோம். தோனியை பார்க்க வந்தா பரவாயில்லடா, தோனியை கடிக்க வந்தாதான் பிரச்சனை. பயங்கரமா இருக்கு. ஜட்டு ரெண்டுமே சாம்பியன்ஸ் ட்ராஃபி தான் போல. இல்ல T20 அப்புறம் T20 மட்டும் தான் போட்டோ எடுக்கலான்னு இருக்கேன். ரிஷப் பந்த் திடீர்னு கண்ணாடி போட்டு வந்துருக்கான். பட்டு நான் கரெக்ட்லாம் போட்டு வந்து நிற்கிறான். அதான் சும்மா தான் வந்தேன். எங்க வச்சிருந்த கண்ணாடியை பாண்டியா பண்ற ஏர் ஹோஸ்டஸ் பண்ண உள்ள விட்டு வெளியே நிக்கிறான். ஓகே வருண்களுக்கு கொடுத்துட்டாங்கப்பா.
அப்ப நெட்டு ஊத்துறானுங்க பட்டு மேல. இவ்வளவு பண்ட நலச்சிட்டாடா. என்ன ஆர்வம் குல்தீப் ட்ரோஃபி விட மாட்டேன்றான். இப்ப பாண்டியா ஹர்திக் வச்சிருக்கான். பாண்டியா ஹர்திக் பாண்டியா சிக்னேச்சர் மூவ் பண்ண போயிட்டு இருக்கான்டா. ஆனா அதான் கிடைக்கவே அதான் மாட்டேங்குது. வந்துட்டான் ஆமா வந்துட்டான் ஆமா. ஏய் குர்ரா போட்டோ எடுக்க வந்துட்டான். அந்த போஸுக்கு வந்துட்டான். எங்க பிச்சு கூட்டு போன போட்டோகிராஃபர் வாங்க பாரு அக்சர் பட்டேல் வாங்க அங்க அக்சர் சம்பவம் இருக்கு. அக்சர் பட்டேல பர்சனல் போன் வச்சு போட்டோ எடுக்க சொல்லி உடனே இப்ப சுட சுட அப்லோட் பண்ணான் பாரு இன்னைக்கு நைட்டு. ரெண்டு இப்ப பாண்டியாவும் ஜடேஜாவும் பாண்டே ஒரு கிரியன எல்லாம் வந்துட்டாருங்க. போயிட்டே காட்ட மாட்டாங்க. ஓ அந்த கேமராவிலே அங்க பாரு அங்க பாரு போட்டோ மாட்டான். அங்க போன்ஸ் எல்லாம் போட்டோ எடுக்கிறாங்க. யாரு அடுத்து ஜடேஜா வந்துட்டான். கோலி ரோஹித் கேஎல் 3 பேரும் ஒன்னா இருக்காங்க. இவன் தனியா போயிட்டான். பிச்சிலே உட்காட்டானுங்க. எல்லாம் வருது ஒட்டோட வருது. எல்லாம் வந்துட்டானுங்க. என்னடா பண்றீங்க? எல்லாம் பந்திக்கு உட்கார மாதிரி உட்காந்துட்டீங்க. சும்மா இல்ல வேற. நீங்க தலைவா. நீங்க 2 பேரும் இதுக்கு ஒரு போட்டோ எடுத்தா நல்லா இருக்கும். கோழி கூட்டு வந்துருவான். வாடா போலாம் வாங்கடா. கூட்டு வந்துருவான். என்னடா பண்றீங்க வாங்கடா. யாரோட கூப்பிடுறான் ரோஹித்? ரோஹித் ஃபேமிலி யூனியன்ல தான் இங்க போட்டோ எடுத்துட்டு இருக்காரு. இல்ல எல்லாமே போயிட்டாங்க. இவனுக்கு 3 பேர்த்த தவிர ரோஹித் ராகுல் கோலியை தவிர இவங்க எல்லாம் இவன் போட்டோ கழிச்சிட்டான். ரோஹித் சர்மா என்னடா பண்றீங்க வந்து தொலைங்க. யாரு கர்ரு அவங்க இது போறான் போடா பாரு. சுத்தி கிரவுண்ட் சுத்தி போறான். ஆமா ஆமா அதுக்குதான் போட்டானுங்க. என்ன பிளேசர்ஸ் கழட்டுறான் ரோஹித். இல்ல போட்டான் திரும்ப போட்டான். கேப்டன் லீடிங் ஃப்ரம் தி ஃப்ரண்ட். ஓ திரும்ப எல்லாரும் கூட போட்டோ எடுக்கிறாங்க. டீம் மேனேஜ்மெண்ட் இல்லடா. கோலி டான்ஸ் ஆடுற கோலி தானே இது. கோலி ஐயரா ஐயர் எப்ப பாரு பயங்கரமா ப்ரோ. ஐசிசி ஈவென்ட்ல 16 மேட்ச்ல 15 வின்னு. விராட் கோலி ரிஷப் பந்த் மேல ஃபுல்லா சாம்பியன் ஊத்தி விட்டான். அப்புறம் 16 மேட்ச்ல 15 வின்னா. 25 மேட்ச்ல 24 16 மேட்ச். என்னடா இவன் இப்பதான் போட்டிருக்கான். ரோஹித் as a captain ICC event 14 ODI சொல்லிருக்காங்க. அது சேர்க்காம. ஓகே அது கன்சிக்யூட்டிவா ஜெயிச்சது ரோஹித் சர்மா. இதுக்கு முன்னாடி டோனி இருந்தாரா 13. இப்ப ரோஹித் சர்மா 14. 16ல 15. ஆமா 15 ஃபைனல். சரி அதுக்கு ஒரு ஐசிசி டோர்னமெண்ட்டுக்கு எத்தனை செமிஃபைனல் வென்யூ இருக்கும்? புரியல. செமிஃபைனலுக்கு 2 வென்யூ தான் வைப்பாங்க. இது பேசிக் தானே. இது ஒன்றும் பெரிய ராக்கெட் சயின்ஸ்லாம் இல்லைல்ல. அப்புறம் இந்தியாவுக்கு கயானா வந்துட்டு அட்வான்டேஜ்னு சொல்லி எந்த விதத்துல சொல்றாங்க? ப்ரோ ஜெயிச்சா அது கடிக்கிறவன் ஏதாவது சொல்லி அது இது பண்ணுவான்ல ப்ரோ. புரியல என்ன சொல்லுங்க. போன் வந்துருச்சு. இல்லடா ஒரு டோர்னமெண்ட்டுக்கு செமிஃபைனல் வென்யூ 2 தான் சரியா? அதாவது அந்த 2 வென்யூவுமே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. எப்பயோ அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க சரியா? அப்படி இருக்க போது 2ல ஒரு வென்யூல தான் ஆட போறோம். இந்தியா அந்த வென்யூல ஆடுறாங்க. ஏன் ஆடுறாங்கன்னா இந்தியன் டைமிங்க்கு அந்த கிரவுண்ட் வந்து இந்தியன் டைமிங்ல வருது. அதனால வந்துட்டு அங்க ஆடுறாங்க. அப்போ 2 வென்யூக்கு ப்ரிப்பேர் பண்ற அளவுக்கு கூட யாரா ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இல்லாம இல்ல ஒரு டெக்னீஷியன்ஸ் இல்லாம இருப்பாங்க அந்த டீம்ல. 5 மேட்ச் ஒரே கிரவுண்டுன்னு சொல்றாங்க. ஆனா 5 டாஸுமே இது ஆப்போனன்ட் டீமுக்கு தான் போயிருக்கு. அப்ப அதையும் ப்ரோ ரூல் நமக்கு நமக்கு அட்வான்டேஜ்னா ஒன்னே ஒண்ணு சொல்லலாம். டிராவல் இல்ல அது ஒண்ணுதான் சொல்லாமே தவிர கிரவுண்ட்லாம் அட்வான்டேஜ் கிடையாது. இல்ல டிராவல் இல்லன்றதுக்கும்
இப்ப நம்ம வந்துட்டு பாகிஸ்தான் டிக்ளைன் பண்ணா அது பண்ணதுதான். அவங்க நம்ம இல்லாம இந்தியா இல்லாம ஆடிடலாம்ல. நம்ம இல்லாம ஆடினா அந்த சரி டோர்னமெண்ட்டை அப்ப பாதி ஆட இல்ல முடியாது. சச்சின் ப்ரோ ஒரே நிமிஷம் நான் இன்னொன்னு கேக்குறேன். போன வருஷம் அந்த T20 வேர்ல்டு கப் நடந்துச்சு, அதுல ஆப்கானிஸ்தான் வந்து மேட்ச் ஆடி இருப்பாங்க ஓகேவா? அது முடிச்சிட்டு 18 மணி நேரத்துல இன்னொரு மேட்ச் அவங்க தான் இந்த மாதிரி எதுவும் பேசல. இந்த அட்வான்டேஜ் இது ஜெயிக்கிற ஏன்னா அந்த ஜெயிக்கிற மாதிரி தான் அவங்க வரையும் ஷெட்யூல் பண்ணி வச்சிருந்தாங்க அந்த மேட்சுக்கும். அப்படி பார்த்தா பாகிஸ்தான் வந்து இந்தியா வேர்ல்ட் கப்ல எல்லா மேட்சுமே நிறைய மேட்ச் ஷேப்பாக்லயும் ஹைதராபாத்லயும் ஆடினாங்க. சரியா 3 மேட்ச் ஆமா ஆடினாலும் 2 மேட்ச் ஆடினாலும் இந்தியா வந்து அதான் 10 ப்ரோ இந்த மேட்ச் பெல்ட்ல 10 தான் வெற்றியும் இருந்தாங்க. அங்க வந்திருக்காங்க. கொல்கத்தா ஆமா அதே கொல்கத்தா மாதிரி T20 சேப்பாக்கா வேர்ல்ட் கப் ஹைதராபாத். 2 தான் மோஸ்டா. T20 வேர்ல்ட் கப் எல்லாமே டிஃப்ரெண்ட் வென்யூஸ். அது இப்ப இவங்க என்ன சொல்றாங்க, இந்தியா பிளேயர்ஸ் யாருமே பாகிஸ்தான்ல விளையாண்டது இல்ல. டிஃபரெண்ட் கிடையாது தலைவா. குரூப் ஸ்டேஜ் ஒரு இதுல ஆடணும், நாக் அவுட்ஸ் ஒரு இதுல போய் ஆடணும். இல்ல டிஃபரெண்ட் வென்யூ. நாசோ கிரிக்கெட் 20 விட்டுரு. அது எதுக்குன்னா அது நியூயார்க்ல கிரிக்கெட்டை ப்ரொமோட் பண்றதுக்கு புதுசா கிரவுண்ட் கட்டினது. அதுக்கப்புறம் எல்லாமே டிஃப்ரெண்ட் கிரவுண்ட்ஸ் தானே. இதுக்கு போனோம் இந்த கண்டிஷனே நம்ம நமக்கு 2 ஃபேவர்னு சொல்றதே வென்யூஸ் ஆடணும்டா, அவ்வளவுதான் நினைக்கிறேன். இல்லடா. நான் என்ன கேக்குறேன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம நாக் அவுட் இந்த குரூப் ஸ்டேஜ் முடிச்சுட்டு சூப்பர் 6 சூப்பர் 8 சூப்பர் 8 நினைக்கிறேன். சூப்பர் 8 வந்து 4 டிஃப்ரெண்ட் கிரவுண்ட்ல ஆடணும். ஆஸ்திரேலியா கூட சென்ட் லூசியால ஆடணும். அப்புறமா வந்துட்டு நிறைய 4மே வித்தியாசமான கிரவுண்ட். செமிஃபைனல் ஒன்று ஃபைனல் ஒன்று ஆடணும். அப்பயும் அதிகமா டிராவல் பண்ண டீம் இந்தியா தான். இந்தியா தான் வந்துட்டு 2 டோர்னமெண்ட் அதிகமா டிராவல் பண்ணுச்சு. ஒண்ணுடா செமிஃபைனல்ஸ்ல ப்ரோ இல்ல இந்தியா வந்தா இந்த சரி இடத்துல அத கூட ஆடுவாங்க. விடுங்களேன். அதாவது முடிவு இந்த பண்ணிட்டாங்க 23 வேர்ல்டு ஆல்ரெடி. கப்ல ஏன்னா அது ரெவென்யூ பேசிஸ்ல ரெவென்யூக்கும் ரெவென்யூக்கு மட்டும் இல்லடா பிராட்காஸ்டிங்க்கும் அது ரெண்டுமே மனுஷா, வந்து தேவை. பிராட்காஸ்டிங் தான். பிராட்காஸ்டிங்னாலே பிராட்காஸ்ட் தான் ரெவென்யூ மெயின். தான். ஏன்னா 70 to 80% முக்கால்வாசி இந்தியால தான் எல்லாமே போகுது. ஸோ அதனால ஒரு சில காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். அப்படி இல்லாம பண்ணா அது யார் பாப்பான்ற ஒரு இது இருக்குல்ல. ஆனா அது அட்வான்டேஜும் கிடையாதுடா. அது ஒரு இல்ல அட்வான்டேஜ் அதுதான் கிடையாது. சொல்றேன். சண்டே மேட்ச் போடுறதுல உனக்கு பெரிய இது கிடையாது. பிளஸ் அந்த ஊருக்கு சண்டே டைமிங் வருதுன்னும் போது ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அந்த இல்ல ஊருக்கு மனோஜ், டைமிங் தான் நான் வருது. சொல்றது என்னன்னா 2 செமிஃபைனல் வென்யூ தான். சரியா, ஒரு ஐசிசி டோர்னமெண்ட்டுக்கு 2 தான் செமிஃபைனல் வென்யூ இருக்க முடியும். அப்படின்றப்போ இந்தியாவும் அந்த கிரவுண்டுக்கு ஃப்ரெஷ்ஷா தான் போறோம். அதே மாதிரியே அந்த டீமும் ஃப்ரெஷ்ஷா தான் வருவான். நீ எங்க ஆட போறேன்றது போய் டிசைட் ஆயிடும். சரியா, ஆனா இந்த இதுல ப்ரோ ஒண்ணே ஒண்ணு ஒன்னும் இல்ல ப்ரோ. ஒரே நிமிஷம் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன். இப்ப ஆஸ்திரேலியா மேட்ச் நல்ல ஸ்பின்னுக்கு ஃப்ரெண்ட்லி பிச் தான். இப்ப அவங்களும் 4-5 ஸ்பின்னர் ஆடினாங்க, நம்மளும் ஆடணும். புரியுதா? நம்மகிட்ட அந்த குவாலிட்டி இருக்கு ஸ்பின்ல. அவங்க அதுதான்டா இல்ல. இன்னைக்கு சைமன் டோலுமே சொல்லியிருப்பான். ம். பிச் வந்து அவ்வளவு ஒன்றும் அன்பிளேயபிள் இல்ல. இந்தியாவோட ஸ்பின் குவாலிட்டி